ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை தொடங்க போகுது. டே நைட் மேட்ச் வந்து பிங்க் பால் ஆட போகிறாங்க. ஸோ இது வரைக்குமே பிங்க் பால் ஆடின இந்திய அணி வெளிநாட்டில் எந்த ஒரு போட்டியிலுமே வின் பண்ணல. ஸோ ஆஸ்திரேலியா கிட்ட எதிராகவும் 2020ஆம் ஆண்டில் வந்து பிங்க் பால் போட்டியில் வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க? பிங்க் பால் டெஸ்ட் அந்த அளவுக்கு விளையாடினது கிடையாது. ஸோ எப்படி அவங்களுடைய ஆட்டம் இருக்க போகுது, அதே மாதிரி பிளேயிங் 11 வந்து எப்படி எடுத்துட்டு போறாரு கேப்டன் ரோஹித் சர்மா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சுப்மன் கில்லும் வந்து இன்ஜுரியிலிருந்து குணமாகி வந்துட்டாரு. ஸோ அவர் வந்து ஸ்குவாட்ல இடம் பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா அறிவிப்புகளும் வெளியாகிட்டது. ஸோ அடுத்து கேப்டன் ரோஹித் சர்மாவும் உள்ள வராரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டியில் அவர் வந்து விளையாடல. ஸோ கேப்டன் வந்து பும்ரா தான் வந்து கேப்டனா வழி நடத்தினாரு. ஸோ இப்போ ரோஹித் சர்மாவும் உள்ள வந்திருக்கிறதுனால, சுப்மன் கில்லும் உள்ள வந்திருக்கிறதுனால, ஸோ யாரை வெளியே எடுப்பாங்க, யாரை உள்ள போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் வந்து ரோஹித் சர்மா இருக்காரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா உள்ள வந்தாருன்னா கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங்ல சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஸோ கொலாப்ஸ் பண்ணுவாரா, இல்ல இவர் வந்து நான் வாண்டடா வந்து விட்டு கொடுத்துட்டு நான் வந்து பின்னாடி ஆடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போவாரா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க போறாரு? ஸோ ரோஹித் சர்மா அவர் எடுக்க போற டிசிஷன் தான் இந்திய அணியின் அந்த ஆதிக்கம் வந்து தொடருமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்றதுக்கான ஒரு இரண்டாவது டெஸ்ட் போட்டி. பட் இந்த இடத்துல அதை வந்து நம்ம செக் பண்ண முடியாது. ஏன் செக் பண்ண முடியாது அப்படின்னா, ஏற்கனவே முதல் போட்டியில நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஒரு ஆதிக்கத்தோட நம்ம வருவோம். பட் ஆஸ்திரேலியா தோல்வியை சந்திச்ச வெறியோட வருவாங்க. ஸோ இரண்டாவது டெஸ்ட் போட்டியில கண்டிப்பா அவங்களும் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் வருவாங்க. ஸோ அதனால இந்திய அணி என்ன பண்ண போறாங்க, ரோஹித் சர்மா எந்த இடத்துல ஆட போறாரு, யார் யாரை வெளியே உட்கார வைக்க போறாங்க. ஸோ என்னுடைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா தேவ் படிக்கல வந்து டோட்டலி வந்து வெளியே தான் இருக்க போறாரு. ஸோ த்ரூ ஜூரலை தூக்கிட்டு ரோஹித் சர்மா உள்ள வர போறாரு அப்படின்றது தான் எங்க கேள்வியா இருக்கு. ஸோ அவருடைய பொசிஷன் வந்து கில்லுடைய பொசிஷன் இப்போ வந்து கிளியரா இருக்கு. பட் ரோஹித் சர்மா எந்த இடத்துல ஆடுவாரு அப்படின்றத அவர் தான் வந்து டிசைட் பண்ண போறாரு. மேபி வந்து அவர் ஓப்பனிங் ஆடிட்டு கேஎல் ராகுலை வந்து பின்னாடி அனுப்புனாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா டோட்டலி வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து உடையறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் அவ்வளவு அற்புதமா வந்து முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து செட் பண்ணியிருக்காங்க. பிராக்டிஸ் போட்டியிலும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சிச்சு, கிளியரா தெரிஞ்சிச்சு. பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா பின்னாடி தான் வந்து ஆடினாரு. கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் ஆடினாங்க அப்படின்னா ஸோ கம்பல்சரியா வந்து ராகுலும் ஜெய்ஸ்வால் தான் வந்து ஓப்பனிங் ஆட போறாங்க அப்படின்றது ரோஹித் சர்மா கிளியரா அவருடைய இன்டென்ட்டை வந்து அந்த பிராக்டிஸ் மேட்ச்லேயே காட்டிட்டாரு. ஸோ ரோஹித் சர்மா வந்து பின்னாடி தான் வரப்போறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பா பிளேயிங் லெவலில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது. கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் வந்து வெளியே போயிட்டு அஸ்வின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி துருஜோல போயிட்டு ரவீந்திர ஜடேஜா, ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து சீனியர் பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஏன்னா பும்ரான்றதுனால யங்ஸ்டரை உள்ள கொண்டு வந்தாரு. ரோஹித் சர்மா வந்து யாரை உள்ள கொண்டு வர போறாரு, யாரை வெளியே உட்கார வைக்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பேட்டிங்லயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் பவுலிங்ல அந்த அளவுக்கு இல்ல. மேபி ஜடேஜா வந்து உள்ள வந்தாருன்னா கூட அவரும் வந்து பவுலிங்ல வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. பேட்டிங்லேயும் நல்லா தான் ஆடுவார். அஸ்வின் வந்து பேட்டிங் நல்லா தான் ஆடுவார், பவுலிங்கும் நல்லா தான் போடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ஆல்ரவுண்டர்களையுமே வச்சுக்கிட்டு யாரை உள்ள போறது அப்படின்னு தெரியாம நிறைய குழப்பத்தில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இருக்க போறாரு. இரண்டாவது டெஸ்ட் போட்டிகள் கண்டிப்பாக அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அதுவும் 11ஸ்ல செட் பண்றதே அவருக்கு நிறைய வேலையா இருக்க போகுது. ஸோ நம்ம பார்க்கவும் என்ன 11ஸ் எடுத்துட்டு வர போறாரு, ரோஹித் சர்மா எந்த இடத்துல ஆட போறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னா, ஸோ ரோஹித் சர்மா வந்து எந்த இடத்துல ஆடினா நல்லா இருக்கும், இந்திய அணியின் பிளேயிங் 11 எதுவா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.